பாருங்க, குப்பைமேனி சோப்பு, ரோஸ் சோப்பு, கற்றாழை சோப்பு இது எல்லாமே நம்ம மரச்செக்கு எண்ணெயில வச்சு நம்ம ஒரிஜினலாகவே செய்கிறோம். நம்ம எந்த ஒரு கலரும் நம்ம சேர்க்கலை. மரச்செக்கு எண்ணெய், குப்பைமேனி இலை சாறு, பன்னீர் ரோஸை காய வச்சு அந்தோட சாறு, கற்றாழை நம்ம அரைச்சி ஜெல் எடுத்து நம்ம செய்கிறோம். தேங்காய் எண்ணெயில் வச்சு மரச்செக்கு எண்ணெயில் செய்கிறோம். கடையில் வாங்குகிற சோப்புக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. கடையில் வாங்குகிற சோப்பு வந்து கரையாது, இது கொஞ்சம் கரையும். ஆனால் நுரை சூப்பராக வருது. பிள்ளைகளுக்கு நம்ம குழந்தைகளுக்கோ பெரியவங்களுக்கோ நம்ம போட்டோம் அப்படின்னா உடம்புக்கும் நல்லது. இந்த வெயிலெலாம் நம்ம இந்த தேங்காய் எண்ணெய் சோப் போட்டோம்னா உடம்பு நல்லா குளிர்ச்சியாக நல்லா இருக்குது. பாருங்கள், குப்பைமேனி சோப்பு எல்லாமே பார்த்தா நம்ம மரச்செக்கு எண்ணெயில், நம்ம ஒரிஜினல் மரச்செக்கு எண்ணெயில் தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா கடலெண்ணெய் நம்ம மரச்செக்கு எண்ணெய் தான் நம்ம வாங்கி வச்சுருக்கோம். நல்லெண்ணெய் அதே தான், தேங்காய் எண்ணெய் அதே தான். எங்கள் குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா மண்பானை தண்ணி தான் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மண்பானை தண்ணி எப்பயுமே மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி மண்பானை தண்ணி தான் நாங்கள் கொடுக்கோம். அதனால் நம்ம இயற்கையாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் மரச்செக்கு எண்ணெய் நம்ம அந்த சோப்பும் செஞ்சு நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம், வெளியிலையும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நுரை சூப்பராக வருது. நீங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள், நல்லாயிருக்கும்.